குடிச்சேனே ஏனுக்கா நீ என்ன குடிக்கலையா? காப்பில சக்கரை கம்மியா இருக்கா? இல்லனா இத உட்கார்ந்து குடிக்கிறதுக்கு வீட்ல வேற இடம் இல்லையா? அப்படி நீ ஏதாச்சும் கேட்கவா? இவளுக்கு போன் இருந்தா போதும் உலகத்தையே மறந்துடுவாரு. சரி முந்தின நாள் என்னாச்சு? இந்த தீப்தி வேற எங்க போனான்னு தெரியல. ஏடி ஒரு நிமிஷம் நில்லு. கமலி என்ன நீ எதுக்கு ரெண்டு வேளை காப்பி வச்சு சுத்திட்டு இருக்க? சுத்தல குடிக்கணும். நீ காப்பியை உண்டாக்கின்னு சொல்லிட்டு கிச்சனை அசிங்கப்படுத்தி போட்டுருக்க. நான் குடிச்சிட்டு வந்து தொடக்கேன். அதெல்லாம் நான் தொடச்சாச்சு. அதான் தொடச்சிட்டேல்ல, அப்புறம் எதுக்குமா சொல்லிட்டு இருக்கியே? சொல்றேன், இந்த மாதிரி வீட்டை அசிங்கப்படுத்தி போடாத, கஷ்டமா இருக்கு தொடக்கிறதுக்கு. சொல்லிருந்தா நானே தொடச்சிருப்பேன்ல. இந்த மாதிரி ஏத்தி ஏத்தி பேசாத. ஏத்து பேசுறேனா? சரி சீக்கிரம் குடிங்க, காப்பி ஆறி போயிடும். நீங்க போன் பேசிட்டே இருங்க, வாழ்க்கை நாரி போயிடும். நீ சொல்லடி. இந்த தீப்தி வேற அவன் அப்படியே சொன்னானமா? இது சரிப்பட்டு வராதுல்ல. இவ்வளவு நாள் பார்த்த குடும்பத்தை விட்டு போறானா? ஏ தீப்தி, எப்படிங்க வந்த? நான் அப்பவே வச்சு இங்கதான் இருக்கேன். ஓ அப்பனா என்ன இந்த இடத்துல இருந்து தேடலையோ? என்னாச்சுடி? அது ஒண்ணு இல்லடி, உனக்குன்னு காப்பி போட்டு உன்னதான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருந்தியா? ஆமா, கூப்பிட்டு பார்த்தேன், சத்தம் காணோம். அப்படியாடி? எனக்கு கேட்கல. அதான் நடி பார்த்தேன், நம்ம வீட்ல இருக்குது 4 ரூம், இதுக்குள்ள எங்க காணாம போனான்னு பார்த்தேன். ஆனா ஹால்ல இருப்பான்னு வைக்கல. சரி இந்த குடி. தேங்க்ஸ் டி. நான் தான் போட்டேன், நல்லா இல்லனா தயவு செய்து மூஞ்சில மட்டும் துப்பிராதே. சரி தேங்க்ஸ் டி. நான் அமைதியா இருந்தாலும் நீ என்ன நல்லா கவனிக்கற. இதுல என்னடி இருக்கு? சரி சீக்கிரம் குடி, ஆறிடும். ஏற்கனவே பாதி ஆறிட்டு உன்னை தேடுனதுல. எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்குதுடி. அப்படியா? அப்ப சரி குடி குடி. தீப்தி சொல்லுடி. நீ ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்கணும்லாம் வேண்டாம். வேண்டாம்னா வச்சிரு. ஏன்டி இப்படி சொல்ற? இல்ல நீ குடிக்கிறது பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு குடிக்கிற மாதிரி இருக்கு. இல்லடி அப்படிலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. காபி போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ? இது வேறயா? யார் இப்படி சொன்னா? அதாவது மாமியார் ரெண்டாவது மருமக கிட்ட தானே? சரி வீட்டுக்கு வா. நீ கொஞ்ச நேரம் எங்க அம்மா கூட உட்கார்ந்துரு. நான் மேல துணி காய போட்டதெல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிட்டு வரேன். சரிடி உட்கார்ந்துரு. வெயிட் பண்ணு, 10 நிமிஷத்துல வந்துருவேன். ஏமா தீப்தி கொஞ்சம் பாத்துடுங்க. சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? ஐயே இவன் ஏன் விட்டா? அப்பா அவளுக்கு தேவைதான். கடைசியில அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டானே. சரி சரி, இத பார்த்துட்டு அவன் புருஷன் என்ன சொன்னான்? தேவைதான் தேவைதான். இவ்ளோ இருக்கே, இதுக்குதான் Dress அடிக்கடி துவைக்கணும்ங்கிறது. மொத்தமா துவைச்சனால பாரு எவ்வளவு வந்திருக்கு. முன்னாடி என்னது இருக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஷபா, இத மடிக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிரும் போல. சரி கடகடன் மடிச்சு வைப்போம். உள்ள கையை விடவும்ல பயமா இருக்கு, பாம்பு ஏதோ கிடக்குமோன்னு இருக்கு. அப்போ இதுதான் நேத்து நடந்துச்சா? சரி அப்ப இன்னைக்கு என்னவோ? A few moments later. அப்பாடா ஒரு வழியா முடிச்சிட்டேன். எவ்வளவு நேரம் ஆகுது? இனி தீப்தி போய் பாப்போம். பாவம் அவ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சாரிடி, இவ்வளவு நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சிட்டேன். சரி வா ரூமுக்கு போலாம். இரு நான் சித்தி கிட்ட சொல்லல. அதெல்லாம் வேண்டாம் வா. எப்படி அக்காவோட மடிப்பு? இவ்ளோ மடிச்சியா? ஆமாடி, எங்க வீட்ல வாரத்துக்கு ஒரு நாள் துவைக்காவளா, அதுல இவ்ளோ துணி ஆயிருது. நெல்ல ஒரு நிமிஷம் நான் இதை கீழே வைக்கிறேன். பாத்து மெதுவா. வாடி வந்து உட்காரு. தூங்கயா போறோம்? தூங்கணும்னா தூங்கலாம், இல்லனா கதை பேசலாம். நான் கீழே ஒரு அற்புதமான கதையை கேட்டுட்டு இருந்தேன்டி. என்ன கதை? யாரோ சித்தி கிட்ட சொல்லிட்டு இருந்தவ. எங்க அம்மா கிட்டயா? ஆமா அட பாவி, அது சீரியல் டி. என்னது? ஆமா நைட் ஆவனா எங்க அம்மாவும் அங்க ஒரு ஆன்ட்டி இருக்குது, அந்த ரெண்டு சேர்ந்து இந்த சீரியலை பத்தி பேசிட்டு இருக்கோம். நானும் ஏதோ உண்மை கதை நினைச்சேன்டி. அந்த கதையை கேட்டதுல ஏன் கஷ்டமே எனக்கு போயிட்டு. கதை அவ்வளவு நல்லா இருந்தா? ஆமா, எங்க அம்மாக்கு இதுதான் வேலை. நைட் ஆயிட்டானே பேசிட்டே நீ எப்ப தூங்கவனே தெரியாது. ச்சே, உன்னை போய் அங்க இவ்வளவு நேரம் உட்கார வச்சிட்டேன் பாரு. நீயும் நல்ல வயசானவங்க மாதிரி கதையை கேட்டுட்டு இருந்திருக்க. சரி நம்ம இன்னைக்கு ஏதாச்சும் பண்ணுவோமா? ஏதாச்சும்னா நைட் ஏதாவது கேம் விளையாடுவோம், இல்லனா ஏதாவது பேய் மூவி பாப்போமா? ஐயோ